எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அக்னாலஜ்மெண்ட்டை பற்றியும் கேட்டிருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி கமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் கேட்ட கேள்விகள் தான். ஸோ அதில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சிஎல் ஃபுட்டு வீலாக இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவல் உங்கள் மொழியில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்க, அக்னாலஜ்மெண்ட் மிஸ்ஸிங், பாண்ட் ஆல்ரெடி சரண்டர் பண்ணிட்டேன், ஏன்னா ப்ளீஸ் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அக்னாலஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் ஜெராக்ஸ், பாண்டோட ஜெராக்ஸும் இல்லை வந்து ரெசிப்டோட ஜெராக்ஸ் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் கேஸில் வந்து மிஸ்ஸிங் பாண்டு உங்கள் கையில் காப்பியும் இல்லை. சப்போஸ் உங்கள் கையில் பாண்டோட ஜெராக்ஸோ பில்லோட ஜெராக்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு செபிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 70 அக்னாலஜ்மெண்ட், அதாவது அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்றாங்க அவங்க. மாலதி மாலதி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 70 அக்னாலஜ் ரெசிப்ட்டுக்கு 58 ஒன்லி வி ஹேவ் வாட் ஐ டூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஜெராக்ஸ், பாண்டோட ஜெராக்ஸ் இருக்கான்னு தெரியல. ஒன்லி அவங்க வந்து அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டு புரிஞ்சுக்கிற சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நம்ம அந்த பில்லு கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த பில்லோட ரெசிப்டை வந்து அக்னாலஜ்மெண்ட் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி அக்னாலஜ்மெண்ட்டுன்றது வேறு. அக்னாலஜ்மெண்ட்டுன்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லை இதை வந்து பாண்டை வந்து சரண்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வாங்கினதுக்கான கையில் ப்ரூஃபாக கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருக்கோம். நீங்கள் திருப்பி கிளியராக செக் பண்ணி பாருங்கள். கையில் எழுதின ஒரு பில்லாகவும் இருக்கும், பிரிண்டட் ஒரு பில்லாகவும் இருக்கும். அதுதான் அக்னாலஜ்மெண்ட்டு. ரெசிப்ட்ன்றது வேறு, அக்னாலஜ்மெண்ட்ன்றது வேறு. சரிங்களா? அக்னாலஜ்மெண்ட் இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாலதி அப்படின்றவங்க என்ன கேட்டுறாங்கன்னா, ரெசிப்ட் அவங்க வந்து 58 இருக்குன்றாங்க. ஸோ எத்தனை பில் இருக்கோ நாங்கள் வந்து பொதுவாக செபியில் வந்து டேரெக்டாக வந்து செபியில் கேட்ட வரைக்கும் எத்தனை பில் இருக்கோ அத்தனை பில்லையும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் கிட்ட ரெசிப்ட் இருக்குது, பாண்டோட ஜெராக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை பில் இருக்கோ அத்தனை பில்லை வந்து அப்லோட் பண்ணலாம். சரிங்களா மாலதி? அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காரு, டெத் ஆனவங்களுக்கு நாமினி நேமில் அப்ளை பண்ண டெத் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் வேணுமா அப்படின்ற. டெத்து ஆனவங்களுக்கு பற்றி எந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இன்னும் சொல்லலை. செபியோட தரப்புலையும் ஒன்றும் கிளியராக இன்னும் இது இப்போதைக்கு வரல. கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்தோன்னே உங்களுக்கு வந்து கிளியராக நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்னும் வந்து கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேட்டிருக்காரு. பட் இன்னும் வந்து செபிலேருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரல. வந்தோன்னே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அலி அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு பில்லு அக்னாலஜ்மெண்ட்டு பாண்டு ஜெராக்ஸ் உள்ளது அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து அப்பாஸ் அலின்றவர் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்காரா, இல்லை இவர் ஒரு பில்லுன்னு சொல்ல பார்த்தா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ இவர் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பில் அப்படின்றது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பில்லு தான் இருக்கும், அந்த பாண்டோட அந்த இது. ஸோ ஜெராக்ஸ் இருக்கும். ஸோ அக்னாலஜ்மெண்ட்ன்றது உள்ளே சப்மிட் பண்ணதுக்கு அவர் வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான்சன் என்ன கேட்டிருக்காரு, சார் என்னிடம் ரெசிப்ட் 45 இருக்குது, நான் எப்படி எல்லா ரெசிப்டும் ஸ்கேன் பண்ணி பண்ணணுமா, இல்லை மொதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் 45 ஸ்கேன் பண்ணி அனுப்பணுமா, ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜான்சன் அவர்களே, இப்போ எல்லா பில்லுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து கிளியர் ஆகும். ஸோ இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். திருப்பி நீங்கள் அதே மாதிரி கேள்வி கேட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து இந்த ஆன்சரை சொல்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க பிரியா எஸ் அப்படின்றவங்க. ஹாய் சார், அப்ளை பண்ண ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுன்னு வருது, ஃபார்ம் உள்ளே போக மாட்டேங்குது, பாஸ்வேர்டு யாரோ லாகின் பண்ணியிருக்காங்க, பட் என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியல, திரும்ப புதுசாக அப்ளை பண்ண முடியாதா சார்? அம்மா 50,000க்கு மேலே அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் சார், என்னோடய மெயில் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறப்போ உங்களோட நம்பர் கொடுப்பீங்க, மொபைல் நம்பர். ஸோ அந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா யார் மாற்றி கொடுத்துருந்தாங்க, இல்லை அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் வந்து உங்கள் நம்பர் தான் அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகுதா இல்லைன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி கணேசன் அப்படின்றவர் முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஹலோ சார், நான் பில் எதுவுமே வைக்காமலே சப்மிட் பண்ணிட்டேன்,
இப்போ என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காரு. பில்லு பொதுவாக நீங்கள் வைக்காமல் இல்லை பாண்டோட ஜெராக்ஸ் காப்பி எதுவும் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி அது சப்மிட் ஆச்சுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செபி தான் சொல்லணும். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நல்லது நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி லீமா ரோசி அப்படின்றவங்க, நான் பாண்டு சப்மிட் பண்ணிட்டேன் ப்ரோ, பாண்டு ஜெராக்ஸ் காப்பி வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை வராது இல்லை ப்ரோ, அண்டு இந்த வீடியோவுக்கு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டோட ஜெராக்ஸ் வச்சு அவங்க அப்ளை பண்ணது அப்படின்னு போடுறாங்க. பாண்டோட ஜெராக்ஸும் பில்லோட ஜெராக்ஸ் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி ஓகே அப்படின்னா ஒரிஜினல் அவங்ககிட்ட தான் இருக்குது, வெரிஃபிகேஷன் வரப்பையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜெராக்ஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பாயிண்ட் நம்பர் 7லேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கவங்க ஜெராக்ஸ் காப்பி பில்லோட ஜெராக்ஸையும் பாண்டோட ஜெராக்ஸ் காப்பியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதில் யாருமே நீங்கள் குழப்பிக்க வேணாம். இது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இன்னும் கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து திருப்பி அவங்க எத்தனை நாளைக்கு அப்புறமேல் ஓப்பன் பண்ணுவாங்கன்றது தெரியல. இப்போ 2500 அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் 10க்குள்ளே 5க்குள்ளே இந்த டெத் ஆனவங்களுக்கு, நாமினி இல்லாதவங்களுக்கு, பில் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதத்துக்குள்ளே அவங்க கொடுத்தாங்கன்னா ஏப்ரல் 30க்குள்ளே சப்மிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்து இன்னும் இப்போதைக்கு அப்டேட்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து திருப்பி இப்போ இந்த மாதிரி கேஸுக்கு பார்த்திங்கன்னா எப்போ வரும்ன்றதும் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இல்லை எந்த இஷ்யூவுமே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் வந்து அங்கே தான் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கேட்டாலும் உங்கள் கையில் அவங்க ஒரிஜினல் கொடுத்ததுக்கான அக்னாலஜ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மணிகண்டன் அப்படின்றவர், ஐ ஹாவ் அக்னாலஜ்மெண்ட்டு அண்ட் ரெசிப்ட்டு, ஐ டோன்ட் ஹாவ் ஒன்லி பாண்ட் டாக்குமெண்ட், ஸோ டெல் மீ we can apply to refund the amount or I wait for your reply அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ என்ன அவர் கேட்குறாருன்னா என்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் இருக்குது, ரிசிப்ட் இருக்குது, ஆனால் பாண்டோட டாக்குமெண்ட் இல்லை, ஜெராக்ஸ் கூட இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது, அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் பாண்டோட ஜெராக்ஸு இல்லாமல் அப்ளை பண்ணுறது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பாண்டு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பாண்டோட காப்பியும் அதாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லோட ஜெராக்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட இப்போ பாண்ட் வந்து இல்லைன்றீங்க. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் விக்கி அப்படின்ற ஒரு பிஎஸ்சிஎல் பாண்ட் சரண்டர் பண்ணியாச்சு, பட் அதோட ஜெராக்ஸ் காப்பி எதுவுமே இல்லை, 62 ரிசிப்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட்டு ஒரிஜினல் இருக்குது, அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. இப்போ அவர் 62 ரிசிப்ட் வச்சிருக்காரு. பட் பாண்டோட காப்பி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஸ்டெப் 4ல் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் 4ல் வந்து பாண்டோட ஜெராக்ஸும் ரெசிப்ட்டும் கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஸுக்கு பார்த்தீங்கன்னா செபியோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு வெயிட் பண்ண தான் சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி பாண்டோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கையில் இருந்துச்சுன்னா இந்நேரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. யார் பார்த்தீங்கன்னா கணேசன்ஸ் அப்படின்றவர் கேட்டிருக்காங்க, 2500 ரூபா யாருக்கும் வரவில்லை, அதுக்கு என்ன செய்யணும், எப்படி கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்குறது, ஆன்சர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. 2500 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2000 ரூபாய்க்கு சப்போஸ் நீங்கள் பண்ணலன்னா இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம்ன்றது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாயிண்ட் நம்பர் 10 ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு செபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 10 அதாவது 2500 ரூபாய்க்கு உள்ளவங்க அப்ளை பண்ண முட்டவங்க மிஸ் பண்ணவங்க பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பண்ணலான்னு இந்த இதில் பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் கணேசன் சார். ஸோ 2500 ரூபா உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி அக்னாலஜ்மெண்ட் பற்றியும் ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிப்பீட்டடாக இல்லாமல் ஒரு சில கிளாரிட்டியான, அதாவது இப்போ அக்னாலஜ்மெண்ட்னு எடுத்துட்டிங்கனால அதுக்குள்ளே வரக்கூடிய முக்கியமான சந்தேகங்களும் இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.